ஈக்கு வருவோம். ஈ சம்மந்தமாக நான் சொன்னதுக்கு வந்து பலரும் பல பதிலை சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு முஜாஹிதுங்கிற ஒரு ஆய்வாளர் ஒரு புக் அனுப்பியிருக்கிறார். அல் இசாபா ஃபி சிஹத் ஹதீஸ் துபாபா, ஈ சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சரியானது என்பதற்குரிய ஒரு விளக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எனக்கு பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்கார். அனுப்பி இதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறார். தகவலுக்காக வேண்டி நீங்கள் இதையும் கொஞ்சம் அந்த ஈயை பற்றி சொல்லியிருந்தீங்க, இதில் கொஞ்சம் கூடுதல் விவரம் இருக்குது, அதை பாருங்கன்னு சொல்கிறார். அந்த ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம். அதில் என்ன இருக்குதுன்னா, ஒரு 90% வந்து அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் எத்தனை புக்கில் வந்திருக்குது அந்த விஷயங்கள் தான் இருக்கிறது. இது சரி என்பதற்கு சில மருத்துவ ரீதியான சில காரணங்களை அவர் சொல்கிறார் இந்த நூலில். அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஹதீஸில் உள்ளதை மெய்ப்படுத்துகிற மாதிரி கிடையாது. அதில் என்ன இருக்குது என்பதை வந்து இந்த இன்னொருத்தர் சொல்கிறார்ல, அதை விளக்கும்போது நான் சொல்லிடுறேன். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், அந்த 16 போடுங்களேன். இவர் ஒரு இலங்கை மௌலவி. இது வந்து விஞ்ஞானத்துக்கு எதிரானது அப்படி என்று சொல்றவர் வந்து முதல்ல உலகத்தில் வந்து என்ன நடந்துட்டுங்கிறத பார்க்கணும். விஞ்ஞானம் இதை மறுக்குதா அப்படின்ற இல்லவே இல்லை. விஞ்ஞானம் அது மறுக்கவே இல்லை. நிறைய ப்ரொஃபஸர்கள் நிறைய சயின்டிஸ்டுகள் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இதை ஏற்றுக்கொண்டு வாய்க்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் மெக்வா யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் உள்ள சயின்டிஸ்டுகள் வந்து இந்த கொசுவினுடைய இறக்கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பற்றி அதை ஒரு ஆய்வு செய்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு மஜல்லாவில் அதனுடைய முடிவை எழுதுகிறாங்க. அதனுடைய ஒரு சைட்டில், அந்த கொசுவினுடைய இறக்கையின் ஒரு சைட்டில் வந்து கெட்ட பாக்டீரியாக்கள், மனுஷனுக்கு நோய் தரக்கூடிய வந்து பாக்டீரியாக்கள் இருக்குது. அதை கொல்லக்கூடியது மற்ற சைட்டில் இருக்குது. அதை விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் வளர்த்து விட்டு அந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு சைட்டு வந்து அப்படியே வளர்த்து விடப்படுது. வளர்த்துட்டு அடுத்த சைட்டை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதில் உள்ள பாக்டீரியா எடுத்து அதில் விடுறாங்க. விட்டோன்னா அது எல்லாமே செத்து போகுது. இது அதை சாவடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு அதை வந்து நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ பீட்டிங்கிறவர், அதே மாதிரி ப்ரொஃபஸர் மேஷல் கிளாசன் என்று சொல்லக்கூடியவர், இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதை நிரூபிக்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்கள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அந்த ஹதீஸில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் ஒருவருடைய பாத்திரத்தில் குடிக்கக்கூடிய குடிபானத்தில் ஈ விழுந்துட்டுன்னு சொன்னால் அதை அமுக்கி விட்டுட்டு அதை வெளியேற்றிட்டு அதை குடியுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹதீஸை நான் நேரத்தில் சொன்னேன். அந்த ஹதீஸில் பின்னுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அதனுடைய ஒரு ரெக்கையில் வந்து நோயும் இன்னொரு ரெக்கையில் அதுக்கு மருந்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள், சில ப்ரொஃபஸர்கள் அந்த பாக்டீரியாக்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்து அதில் உள்ள அந்த நோயை கொல்லக்கூடியது ரெண்டுமே ஒரு சின்ன ஒரு ஈயில் ஒரு ரெக்கையில் வந்து அது நோயை கொடுக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களும் இன்னொன்றில் அதை சாவடிக்கக்கூடிய நல்லது இருக்கிறத பார்த்து அதிசயித்து அவங்க இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பார்க்கல, அவங்க ஈயை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சு ஈயில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை செஞ்சுட்டு குடிங்கன்னு மட்டும் சொல்லலை, அதுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதனுடைய ஒரு ரெக்கையில் நோய் இருக்குது, இன்னொரு ரெக்கையில் அதுக்கு மருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஆய்வாளர்கள் அதை நிரூபிக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் உண்மையாகுது. இப்போ வந்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் உண்மை, இதை வச்சு எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அந்த ஈயை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு இறகுல விஷம் இருக்குது, ஒரு இறகுல மருந்து இருக்குன்னு சொல்லி, அதை வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு ஒரு விளக்குறார். அதில் என்ன இருக்குங்கிறத இப்படி சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாரு, ஒரு ஹதீஸில் என்ன வருது, ஒரு ஈவுடைய ஒரு சிறகுல வந்து இறக்கையில் வந்து மருந்து, இன்னொரு இறக்கையில் வந்து விஷம். இதை வந்து மொரோக்கோவில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி நினைஞ்சிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. அதோடு வந்து என்ன செய்கிறாருன்னா, இதை விஞ்ஞான ப்ரூஃப் என்று பேசுகிறார். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை சொல்லிடுறேன். நம்ம விஞ்ஞானத்துக்கு மாற்றோம் அப்படிங்கிற வகையில் ஹதீஸை மறுத்தோமா? அவ்வளோ கூறுகிட்டு போய் நம்ம இருக்கிறோம். விஞ்ஞானத்துக்கு மாற்றத்துக்காக மறுக்கலை. விஞ்ஞானத்தை எதுக்கு நான் சொன்னேன்னு கேட்டால், இப்படி புழுகுறீங்கல்ல, அது தவறுங்கிறதுக்கு நான் சொன்னேன்.
அந்த போன வாரம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷம் இருக்குது, ஆய்வுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது மாதிரி பொய்யா சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே இல்லை. நீ விஞ்ஞானத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி முட்டு கொடுக்குற, விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பொய் சொல்கிற. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன செய்தி பொய், அப்படி எதுவும் கண்டுபிடிக்கலை என்பதற்கு தான் நான் விஞ்ஞானத்தை சொன்னேன். நான் மறுத்தது எதுக்கு மறுத்தேன்னு கேட்டால், கெட்டவைகளை ரசூலுல்லாஹ் வந்து அருவருப்பானதை ஹராமாக்குவார்கள், ஹபாயிஸ் அருவருக்கத்தக்கவைகளை ஹராமாக்குவார்கள் என்கிற குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனாலையும், நடைமுறை கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது, விஞ்ஞானத்துக்கு மாற்றம் இல்லை. விஞ்ஞானிகள் ஒரு நாளைக்கு இது சரியுமா, ஒரு நாளைக்கு சரியில்லைம்மா, டீ குடிக்கிறது கெட்டதுமா, அப்புறம் டீ தான் நல்லதுமா, அதெல்லாம் ஒரு காலத்து காலம் மாறுங்கிற அந்த பேசிக் இல்லாத முட்டாள்கள் நம்ம இருக்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறதில் விஞ்ஞானங்கிறதுல 2 வகை இருக்குது. விஞ்ஞானங்கிறது வந்து நம்மளே இப்போ கண்ணால் பார்த்து அறிகிறது கூட விஞ்ஞானம் தானே. இப்போ வந்து மலத்தில் உட்காந்து அந்த மலத்தை காலில் ஒட்டிக்கிட்டு வரும்னு விஞ்ஞானி சொல்கிறான். இது மாறவா செய்யும்? உனக்கு வந்து எனக்கு தெரியல, பார்க்குறோம்ல, மலத்தில் உட்காருதில்ல, சளியில் உட்காருதில்ல, சீலில் உட்காருதில்ல, சிரங்கில் உட்காருதா இல்லையா, சாக்கடையில் உட்காருதா இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் உட்கார்ந்து விட்டு அதுலேயும் வாயை வைத்து அதுலேயும் உறிந்து விட்டு அப்படியே வந்து என்ன செய்கிறது, ஒரு தண்ணீரில் வரும் பொழுது இதில் விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதில்ல, என்னென்ன அதுக்கெலாம் நான் போகலை, இதில் சொல்லக்கூடிய விஷயம் உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கிறதுக்காக இல்லை, விஞ்ஞானியை சொல்லாட்டாலுமே நானே சொல்லலாமே, இதை பெரிய விஞ்ஞானியத்தை படிச்சுட்டு ஒரு தேவையில்லையே. அதில் ஒட்டிக்கிட்டு வருது, ஒட்டிக்கிட்டு வந்து என் உணவில் அது வைக்கிது, அது படுமா படாதா? அது லிக்விடான உணவாக இருந்தால் அதில் கலக்குமா கலக்காதா? அப்படி கலக்கும்னு இருக்கக்கூடிய ஒன்றை வந்து அதை வந்து முக்கி தூக்கி எறிஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இப்படி வருது, அது மொத்தத்திலே கெட்டதாக போச்சே, அருவருக்கத்தக்கதாகிடுச்சேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயம் ஹபீஸான பார்த்தா அருவருக்கத்தக்க பார்த்தா நமக்கு தெரியும். புழு பூச்சி பள்ளி இருக்குது, பள்ளி என்ன வகையில் அருவருப்புன்னு எங்கே இருக்குது? பார்த்தாலும் அருவருப்பாக இருக்கும். நமக்கு பள்ளியை பார்த்தாலும் அருவருப்பாக இருக்கும், கரப்பானை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். அந்த அருவருக்க விஷயங்கள் எல்லாம் மார்க்க என்ன செய்யாது, மனிதனுடைய ஒட்டுமொத்த மனித சுபாவம் இது சிலருக்கு அருவருக்கத்தக்கதாக இருந்து சிலருக்கு அருவருக்கத்தக்காமல் சிலது இருக்கும். உடும்பு கறி ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு பிடிக்கும். பன்றி கூட சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கல. ஆனால் சிலது வந்து யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ள ஒரு பொது புத்தி எல்லாம் அருவருக்கத்தக்கதுன்னு பிறந்தால் அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். அப்போ அருவருக்கத்தக்கதாக இருக்கிற ஒன்றை வந்து ரசூலுல்லாஹ் ஹராமாக்குவார்கள் வரும் பொழுது அது நல்லது இருக்காது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு விளக்கம் சொல்கிறோம். விஞ்ஞானத்துக்கு மாற்றங்கிறதுக்காகலாம் சொல்லவே கிடையாது. கரிஞ்சிரகத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், விஞ்ஞானத்துக்கு எதுக்கு சொல்லியிருக்கோம்னு கேட்டால், கரிஞ்சிரகத்தை வந்து ஒரு பொருள், அதில் மூத்தை தவிர எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குங்கிற ரசூலுல்லாஹ் எதுக்கு இதை சொன்னாங்க? மனிதனுக்கு நன்மை தரவுக்கு தானே சொன்னாங்க. சும்மா கதையை நம்பிட்டு போகிறதுக்கு சொன்னாங்களா, அது நமக்கு பயன் தருவதுக்கு சொன்னாங்களா? உங்கள் கருத்து பிரகாரம் பயன் தருவதுக்கு சொல்கிறாங்க. அப்போ கொரோனா வந்துருச்சு, எல்லாம் கரிஞ்செடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களப்பா, கொரோனா வந்தால் கரிஞ்செடுத்து சாப்பிட போட்டு சொல்லுங்க பார்ப்போம். இல்லைங்கிறீங்க. அதாவது மௌத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து என்று சொன்னால், அனைத்துக்கும் மருந்து என்று சொல்வது நிரூபிக்கப்படணும். கண் முன்னாடி எத்தனை நோய்கள் வருது. கொள்ளை நோயில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொள்ளை நோயில் கொத்தா மூத்தா போனாங்களே. அப்போ வந்து ஊர் ஒத்துக்கிறான், மதீனாவுக்கு வந்த புதுசில் வந்து நிறைய பேர் வயிற்று போக்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, எல்லாம் ஆளு கொஞ்சம் கரிஞ்சதை சாப்பிடுங்கிற சொன்னாங்களே. மூத்த தவிர உமர் காலத்தில் ஒரு சஹாபாக்கள் காலத்திலலாம் வந்து கொள்ளை நோய் வந்து கொத்தா செத்தாங்களே. மூத்த தவிர எல்லாத்துக்கும் இருக்குமா, சாவே வராது, சாவு வந்தால் போயிடுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எதுக்காக வச்சு இந்த கரிஞ்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த ஒன்று தான் வருது. அப்போ அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து விஞ்ஞானிகள் சொல்கிற அப்படி இருக்குன்னு நீ சொன்னீங்கன்னு சொன்னால், ஒன்று கரிஞ்சிரவத்தில் அது இருக்குன்னு காட்டு, இல்லைன்னு நான் காட்டுறேன். எப்படி காட்டுவேன்? வயிற்று வலியா, வா இந்த கரிஞ்சிரவம் தின்னு, வயிற்று வலி போச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை. அப்போ தலைவலியா, இந்தா கரிஞ்சிரவம் சாப்பிடு. இல்லை, கரிஞ்சிரவத்தை ஆராய்ச்சி இவங்க என்ன செய்கிறாங்க, தேவையில்லாமல் கரிஞ்சிரவத்தை ஆராய்ச்சி பண்ணினார்கள், அதில் சில கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி பதில் போடுறாங்க. அதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். என்ன இருக்குன்னு போட்டாங்க. நீ விஞ்ஞானத்தை கொண்டு முட்டு கொடுத்து அதை சரி பண்ண பார்க்குற, நாங்கள் வந்து நடைமுறைக்கு மாற்றம்னு மறுக்கிறோம். நடைமுறைக்கு மாற்றம்னு சொல்லும்பொழுது ஈக்கி கண்டுபிடிச்சிட்டாங்கிற, அஜுவாவு கண்டுபிடிச்சிட்டாங்கிற, நீ விஞ்ஞானத்தை சொன்ன நீனா நானா? அஜுவாவில் இது இருக்குன்னு சொல்லிட்டு இது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அஜுவாவை ஆராய்ச்சி பண்ணினார்கள், அஜுவாவில் என்னென்ன இதெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு இந்த ஆள் கூட தான் சொல்கிறார். இந்த மூளை கூட என்ன செய்கிறாரு, அதில் விஞ்ஞானிகள் நுழைஞ்சு கண்டுபிடிச்சி அதை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்தெல்லாம் வந்துட்டாங்கன்னு விட்டு அடிக்கிறார். அப்போ நீங்கள் விஞ்ஞானத்தில் இருக்குது என்று புருடா விடும் பொழுது தான்
இது எங்கப்பா விஞ்ஞானத்தில் நான் கேட்டிருக்கிறேன், விளங்குதா? விஞ்ஞானத்தை ஒரு மனிதன் 4 பேர் கண்டுபிடிச்சா ஏற்றுக்குருவோம். இன்றைக்கி சரியுமா நாளைக்கு சரியில்லைமா அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். விஞ்ஞானத்துக்கு அடங்குற விஷயத்திலே கூட இந்த விஞ்ஞானிகள் கூடி எடுக்கிற முடிவை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். பொய்யாவும் சொல்லுவாங்க, முன்னையும் சொல்லுவாங்க. தடுப்பூசி போடுங்க, போடாதங்கிறான் ஒருத்தன், போட்டால் கொரோனா வருங்கிறான், ஒருத்தன் வராதுங்கிறான். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? அதல்ல. நமக்கு ஏற்கனவே நம்ம விதி பிரகாரம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது, கண்ணுக்கு முன்னாடி மலம் இருக்கிறது. மலத்தை சாப்பிட்டால் அது கெடுதி என்று ஒருத்தர் சொல்கிறார். இதுக்கு என்ன ஆராய்ச்சியை பண்ணனு? நீ விஞ்ஞானியா? அடே, மலம் கெடுதி தெரியுதான செய்தி எல்லாரும் தெரியலடா. அப்போ இன்னதுக்கு இது தெரியும் பொழுது அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? விஷத்துக்கு கேடு தராதுன்னு சொல்லி அஜ்வா சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னாயானால், இது நிஜமுண்டு மக்கள்கிட்ட பரவுனால், எவனா அது விஷத்தை குடித்தவனா டாக்டர் கூட்டிகிட்டு போகாமல் அஜ்வா வாங்கி கொடுத்து தொலைச்சிருவான், செத்து போயிடுவானடா. எதுக்கிட்ட தப்பாக வழி காட்டுறீங்க? அப்படி இல்லையாடா? நீ ஒரு மருத்துவமோடு சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லும் பொழுது தான் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்லும் போது எங்கடா கண்டுபிடிச்சா நம்ம கேட்குறோம். அதில் சில தன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எதில் இல்லை? அஜ்வாவில் தான் இருக்குது. அரிசியில் இல்லையா? கோதுமையில் இல்லையா? பன்னியில் இல்லையா? நாயில் இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு மெடிசன் இருக்கிறது. அதான் பேச்சு. இப்போ அஜ்வாவில் நல்லா கண்டுபிடிச்சார், எல்லாத்துலேயும் தானே கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு பதிலாக சொல்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு நீ விஞ்ஞானத்தில் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு பொய்யா சொல்லும் பொழுது தான் விஞ்ஞானத்தில் இப்படி இருக்கு காட்டுன்னு விஞ்ஞானத்துக்கு கவுண்டர் நம்ம கொடுக்குறோம். எங்கே விஞ்ஞானத்தில் சொல்லு அப்படிங்கிறோம். நீ விஞ்ஞானத்தில் பேசலைன்னு சொன்னால், இது நான் அப்போவே சொல்கிறேன், இந்த ஹதீஸை நானும் பேசியிருக்கிறேன். பல விஞ்ஞானிகள் இந்த மாதிரி அந்த ஒரு சிறகுல விஷமும் ஒரு சிறகுல மருந்தும் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று எழுதியதை நம்பி நானும் பேசியிருக்கிறேன். அது பொய் என்று ஆகிவிட்டது நான் சொல்லியிருக்கேன். எதனால் அதை பேச வேண்டி வந்துச்சு? நீ அந்த பொய்யான தகவலை வச்சு எங்களுக்கு திணிச்ச. ஒரு ஹதீஸை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி நம்பிக்கையோடு நின்றுட்டு போ. விஞ்ஞானத்திற்கு நீங்களடா இருக்கிறீங்க. ஒன்றுக்கு எதை எடுத்தாலும் விஞ்ஞானத்துக்கு போயிடுறீங்க. இவர்கள் விஞ்ஞானத்தை கொண்டு நிறுவுவாங்களாம், பொய்யான விஞ்ஞானத்தை கொண்டு. அது பொய்யா இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா விஞ்ஞானத்தை பேசுகிறாங்க. நாங்கள் விஞ்ஞானத்தையெல்லாம் பேசலை, எல்லாம் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டதா? ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு ரசூல்லா வச்சான், அது விஞ்ஞானம்? அது ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வச்சுருந்தார்கள்ங்கிறிய. ஒரு இளைஞனை பால் கொடுக்க சொன்னாங்க, அது விஞ்ஞானமா? அது அப்போ அந்நிய பெண் வீட்டில் தனிச்சிருந்தாங்கன்னு சொல்றியா, அது விஞ்ஞானமா? ரசூல்லா காலத்தில் இருந்த குர்ஆன் வசனம் மூத்த போனவர் காணா போச்சுன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களே, அது விஞ்ஞானமா? நான் ஒரு பட்டியலை போட்டிருக்கேன், எல்லாம் விஞ்ஞானமா? விஞ்ஞானம்னு கரைஞ்சிரமா அஜிவா இப்போ அது எதனால் நான் சொல்கிறேன், நீ விஞ்ஞானம் சொன்னதுனால வர்றது. அதனால் விஞ்ஞானம் ஏற்று கிடையாதுப்பா, நிதர்சன உண்மை, கண்ணுக்கு தெரியக்கூடிய உண்மை. ரசூல்லா ஒன்றை சொன்னார்கள்னா பயன்படுத்தணும், பயன்படுத்துறது சொன்னார்கள். அப்போ நான் பயன்படுத்துவேனான்னு ஒருத்தண்டை கேட்குறோம். நீ விஷத்தை குடித்து விட்டு இந்த பேரிச்சம்பழத்தை தின்னு, அதில் பேரிச்சம்பழத்தை முதல்ல தின்னு விட்டு அஜ்வா விஷத்தை குடிங்கிறோம். அது எப்படி? அப்படி தான் ஹதீஸில் இருக்குது. செய்ய மாட்டாங்கன்னா நம்பணுமா? நான் நம்புறேன்னா குடிப்பேன். நான் அந்த ஹதீஸ் சரி நம்பினேனையானால் கொண்டாட விஷத்தை. ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, ரசூல்லா வாழுங்கிற காலத்தில் நானும் வாழ்ந்து ரசூல்லா என்னை பார்த்து இதை சொன்னார்கள் என்று சொன்னால் நான் விஷத்தை குடிச்சுவிட்டு அஜ்வாவை திம்பேன். ஏன்? ரசூல்லா சொன்னதுக்கு உறுதி என்னிடத்தில் சொல்லிவிட்டார்கள். இது ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு 1-2 பேர் சொல்கிறாங்க. இத்தனை ஆயிரம் சகாபாக்கள் 1-2 பேர் சொல்கிறாங்க. மெசேஜ் என்னவா இருக்குது? இவ்வளோ ஒரு டேஞ்சரான வழிகாட்டுதை, எவனாச்சும் விஷத்தை தின்னுட்டு அஜ்வாவை குடி செத்து போயிட்டான்னு சொன்னால், அதில் வைத்தியம் பண்ணாமல் அஜ்வாவை சாப்பிட்டுட்டு குணமாயிருன்னு இருந்தான்னு சொன்னால் ஆள் போயிடுவான், மட்டை போட்டுருவானே. இது தப்பான வழிகாட்டுதை அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்டால் இது விஞ்ஞானங்கிறாங்க. அதை கேட்டால் தான் விஞ்ஞானத்தில் இருக்குங்கிறாங்க. அஜ்வாவை ஆராய்ச்சி சவுதியில் ஆராய்ச்சி பண்ணினார்கள், கரிஞ்சிரவத்தை ஆராய்ச்சி பண்ணினா. நீ அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணுற, நீ நம்பிட்டு போயிட வேண்டியதானே? நீ தான் விஞ்ஞானம் தேவையில்லாதாளுங்கிறத. விஞ்ஞானத்து தேவையில்லை, ஏன்டா இதை பற்றி பேசுகிறீங்க? அப்போ நல்லா விளைவிக்கணும். அப்போ ஈயை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இப்போ சொல்கிறேன், விஞ்ஞானத்துக்கு மாற்றம்ங்கிற கான்செப்டே கிடையாது. உண்மைக்கு மாற்றம், நடைமுறைக்கு மாற்றம், நிதர்சனத்துக்கு மாற்றம். உண்மைக்கு அல்லாஹ்வுடைய விஷயங்கள் உண்மையாக இருக்கும். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட அதிக உண்மை சொல்பவன் யார்? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விட உண்மை பேசுகிறவன் யார்? அப்போ அல்லாஹ் பேசுகிறது உண்மை, ரசூல் பேசுனாலும் உண்மை. ஏன்னா சுயமாக பேச மாட்டார். அப்போ உண்மை என்றால் உண்மையாக இல்லை. உண்மைன்னு சொல்கிற விஷயம் மறுமை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நிரூபிக்க இயலாது, இம்மை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நிரூபிக்கலாம்.
இம்மை சம்பந்த உண்மைங்கிறீங்களா நிரூபி. இல்லை பெஸ்ட்டை கொடுத்துன்னு ஒருத்தன் கேட்குறான், நிரூபிக்கணுமா இல்லையா, உண்மையா இல்லையா? காஃபீர் கேட்பான்னு என்பதற்கு ஆமாடா காஃபீர் கேட்கல உன மார்க்கு தானே இது ஒரு கேவலமாக சொல்கிறாங்க. எப்படி முஸ்லீம் அல்லாஹர்கள் கேட்பார்கள்ல அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டிதானே நம்ம இதை மறுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இழிவுபடுத்துகிற மாதிரி. ஆமாடா அதுக்கு தானே செய்கிறோம், அதுக்கு தான் அப்படிலாம் இருந்தாலும் சிலத்துக்கு வந்தாங்க எல்லாரும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களோட எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற மாதிரியான பதில் சொல்ல போய் தான் வந்தாங்க. நான் கண்ண மூடி நம்ம நம்பில் தொலைஞ்சு போனால் வந்திருக்க மாட்டார்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு விஷயத்தில் தான் இந்த மார்க்கம் இருக்கும். யாருக்கு? யார் முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறானா அவன் இஸ்லாத்துக்கு வரணும், வரக்கூடாதுங்கிறியா நீ? எவன் பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறானோ அவன் மட்டும் வந்தால் போதும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சந்தேகம் கேட்டு இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வந்தால் நீ நம்பினாப்போ நம்பட்டி போன்னு காஃபிராக்கி விட்டுறதா? அவனுக்கும் தான் அப்படி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் நம்புவதற்காகத்தானே அந்த மாதிரி வாதங்களை குர்ஆனில் எடுத்து வைக்கிறானே. எப்படி வைக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுத படிக்க தெரியாமல் ஆக்கினான். ஏன் ஆக்கினா? எழுத படிக்க தெரிய பெரிய விஷயமா அது? அண்ட சராசங்கள் அடைக்கால் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த எழுதவும் படிக்கவும் தெரிகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியாதா? வேணும்னு கற்றுக் கொடுக்கல. எதுக்காக வேண்டி? அவர் எழுத படிக்க தெரிந்து இருந்தால் அவருடைய திறமையினால் இந்த குர்ஆனை சொல்லுகிறார் என்று சொல்லிவிடுவார்கள். எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது என்று இருந்து இவ்வளவு உயர்ந்த இலக்கியத்தில் பேசுவாரையானால் இது இவர் பேசலை என்ற காபிர்கள் வாயை அடைப்பதற்கு செஞ்சேன்னு நல்லா சொல்லி காட்டுறான். எதுக்காக வேண்டி இருக்கு? இதை நம்ம எதுக்கு செஞ்சோம் என்று கேட்டால் இதை செய்த காரணத்தினால் அவங்களுடைய வாயை அடைச்சி போயிடும், பேச முடியாது. இப்போ அப்போ காஃபிராக இருக்கிறவன் இது உண்மையை நம்பணும். காஃபிராக இருக்கிறவன் நம்ப வச்சு தான் முஸ்லீமா. ரசூலுல்லாஹ் நபி ஆகும்போது அவ்வளோ ஒரு முஸ்லீமாக இருந்தாங்களா? எல்லாரும் காஃபிராக தான் இருந்தாங்க. அந்த காஃபிராக இருப்பவர்களை திருப்திப்படுத்த போய் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க நீ நம்புனா நம்பட்டி நான் மட்டும் ரசூலுல்லாஹ் மட்டும் நாமன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்கிறாங்க, என்னங்க நம்புற மாதிரி இல்லை, நம்படி போ அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சந்தேகத்தை தெளிவுபடுத்தினாங்களா? அவனுக்கு கிளியர் பண்ணாங்களா? புரிய வச்சாங்களா? அப்போ புரிய வைக்கிறான அவனை புரிய வைக்கிறதான வேலையை நமக்கு அது கெட்டது மாதிரி பேசுகிறாங்க. காஃபிர்கள் கேட்பாங்களாம். அப்படின்னா காஃபிர்கள் கேட்டால் நாங்கள் நம்புற தொலைஞ்சு போன்னு சொல்லணும் தெரியாப்ப அவன் முஸ்லீம் ஆகணுமா ஆகக்கூடாதா? அப்போ முஸ்லீம் ஆகக்கூடிய வகையில் தானே இருக்கும்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அஃபலா தப்பருனல் குர்ஆன் அம்மலா குலுபின் அக்பாலுஹா, குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? உள்ளத்தில் பூட்டு இருக்குதா? அப்போ சிந்திக்க எதுக்கு சொல்லுது? சிந்திக்காத வந்தாவா வரட்டிப்போ. இவங்களுக்கு என்னது? நம்ம பாரம்பரியம் நம்ம சொர்க்கவாசிகளால் படைச்சிட்டான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. விளங்கி வரணும்டா ஒருத்தனு. விளங்கி எப்போ வருவான்? அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீரணும். தீர்க்கும் விதமாக இந்த மார்க்கம் இருக்கு. நான் நம்புகிறேன் ஒரு காவியருடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீ நம்புற இது அவன் சந்தேகத்தான் தீர்க்காது, குருட்டு நம்பிக்கை தான். அவன் சந்தேகத்தெல்லாம் தீர்க்காது. அப்படி நீ நம்புற எந்த நம்பிக்கை சரி? அப்போ சஹாபாக்கள்லாம் இப்படி தான் நம்புனாங்களா? குருட்டு நம்பிக்கை நம்புனாங்க? காஃபிராக தானே இருந்தாங்க எல்லாரும். காஃபிராக இருந்தனால இதை ஏற்றுட்டு வந்தாங்க. அப்போ காஃபிராக இருப்பவர்களுக்காக வேண்டி சொல்கிறார்கள்ங்கிறது ஒரு கேவலமானதாக பேசுகிறாங்க. ஆமாடா காஃபிராக இருக்கிறவங்களை பார்ப்பது தான் இஸ்லாத்தின நோக்கமே. அவங்களும் விளங்கணும். அவங்களும் விளங்குகிற விதத்தில் இந்த மார்க்கம் இருக்கிறது. அவர்களும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கிறது. எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தை இவங்களும் முடிச்சு போட பார்க்குறாங்க. நம்மளோட வச்சுக்கிருவோம், ஒரு பயிலும் வேணாம், அதை நாசமாக்கி வச்சுக்கிறீங்க. இப்படி சொல்லி தானடா இஸ்லாத்தில் வளர்ச்சி தடுத்து நாசமாக்கி விட்டீங்க. அப்போ நம்ம இதை சொல்கிறோமே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ் அறிவை நம்ம கொடுத்துருக்கானா? சிந்திக்க சொல்கிறானே. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு அறிவிப்பாளர் சொன்னதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பாரதூரமான விஷயத்தை சொல்லுகிறோம். ஆனால் நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட நேரடியாக சொல்லலை, ஒரு ஆள் சொன்ன நம்பி நம்ம சொல்லுகிறோம். அந்த ஆளை ஒழுங்காக கேட்டாரா, ஒன்று கிடக்கு ஒன்று சொன்னாரா, இட்டு கட்டினாரா, நமக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது அது தூக்கி முட்டு கொடுத்து இஸ்லாத்தை கேவலப்படுத்தனே. நான் உண்மைக்கு மாற்றமாக இருக்குது, நடைமுறைக்கு அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது கேவல மாதிரி பேசுகிறாங்க. காஃபிர்களுக்கோ சொல்கிற காஃபிர்களுக்கு தானே சொல்கிறோம். ஆமாடா சொல்லிக்காம காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வர்றது தான் சொல்கிறோம். ஏன்? காஃபிர்களும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருக்கிறது. அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருக்கிறது. இதை ஆபத்தில் வச்சுக்கிறங்க. அதனால் விஞ்ஞானத்தை குழப்புறாங்க போட்டுவிட்டு. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இவர் சொல்கிறார்ல ஒரு விஞ்ஞான கட்டுரைன்னு போட்டிருக்காருல, அந்த விஞ்ஞான கட்டுரையை கூட 17 போடுங்களேன். இவர் லேசாக காட்டிட்டு போகிறார்ல, அந்த முழு கட்டுரை தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த விஞ்ஞான கட்டுரையில் சொல்கிறார், இந்த மொத்த கட்டுரையிலையும்
இவர் சொன்ன வாசகமே இல்லை. என்ன வாசகம், எந்த இதை காட்டுறாரோ அவர் மேம்போக்க காட்டுகிறாரோ அந்த முழு ஆர்டிக்கல் இதுதான் அவர் காட்டக்கூடியது. இவர் காட்டி எழுத்த வாசிச்சுலாம் உங்களுக்கு அர்த்தம் செய்யலை, இது படத்தைப்படி காட்டுறாரு. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கையில் ஒரு இறக்கையில் விஷம் இருக்குது, ஒரு இறக்கையில் மருந்து இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஈயை பற்றி ஒரு ஆய்வு, அது உண்மை. ஈயை பற்றி ஆய்வில் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் இப்படிலாம் உங்கள் நபி சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களாம் அப்படின்னு விட்றாரு. நீ எடுத்துக்காட்டு அந்த வாசகத்தை, இந்த விஞ்ஞான கட்டுரையில் அது இருக்கான ஈயில் ஒரு ரெக்கையில் இது இருக்குது, இன்னொரு ரெக்கையில் மருந்து இருக்குன்னு இருக்கா, இல்லை. என்னன்னு கேட்டால் இதுக்காக இவங்க ஆராய்ச்சி பண்ணலை. இந்த ஆர்டிக்கல் விஷயம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் இந்த ஈயை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க. இந்த ரசூல்லா சொன்னதுக்காக சிந்திக்கலை. ஈயை பொறுத்த வரைக்கும் அது இப்போ பார்த்தாலும் சாக்கடையில் இருக்குது, நாத்தத்தில் இருக்கிறது, மழை ஜலத்தில் உருளுது, கெட்ட கெட்டதெல்லாம் சாப்பிடுது, இவ்வளோ கொண்டாந்து அடுத்தவனுக்கெல்லாம் பரப்பி விட்டு போயிடுது. ஆனால் அதுக்கு முன் ஏற்பட மாட்டேங்குது. என்ன விஷயம், இப்போ அந்த கெட்ட கிருமியை கொண்டாந்து எனக்கு பரப்புது என்று சொன்னால் அப்போ அதுக்கு பாதிக்கணுமா இல்லையா? ஈக்கி இன்னொரு கூட இது போட்டு விடுங்க. ஈக்கி பாதிக்கணுமா இல்லையா? அப்போ ஈக்கி பாதிக்க காணாமல் ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா ஈயில் மூட்டு கெடுதிகள் இருக்கிறது, கூழு அழுகின முட்டை நாஸ்தம் பண்ணி எல்லாத்துலேயுமே உட்காந்துட்டு வருது. அவ்வளோ வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த முதல்ல அந்த ஈயை பாதிக்கணும். நமக்கு பரப்பி விட்டு போது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இது என்னடா விஷயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி என்ன இருக்குது அதில் அப்படிங்கும் பொழுது அந்த ஆராய்ச்சியில் இரு விஷயங்களே அவங்க சொல்கிறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஈக்கி உள்ள மரபு அணுக்குள்ள அதுக்கு நோய் எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் கூடுதலாக இருக்கிறது. அது என்னத்தை வேணாலும் உங்களுக்கு பரப்புனாலும் பரப்புமே தவிர அதுக்கு ஒன்றும் செய்யாது. அதை எதிர்த்து நிற்கிற மாதிரி அதில் டிஎன்ஏ அதில் மரபணு இருக்கிறது. அதை உள்ளுக்குள்ளே அந்த மரபணு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த ஈயுடைய மரபணுக்கு உள்ள என்ன இருக்குது, அந்த அந்த நமக்கு பரப்பக்கூடிய நோய் கிருமிகள் இருக்குல்ல, அந்த கிருமிகள் அதை பாதிக்காது, அதை போய் திங்கிது, அதுக்கு பாதிக்க மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய ஒரு தன்மை அதுக்குள்ளே அந்த ஈக்கு எந்த கேடும் நடப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு இதுக்கு பொருந்துமா? ரெண்டு ஆய்வுகள் வருது, ரெண்டு விஷயம் வருது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அதனுடைய உள்ளுக்குள்ளே மரபணுவில் அது இருக்குது. மரபணு உள்ளே இருக்கிறதுக்காக வேண்டி போய் தண்ணியில் முக்குனா உள்ளே உள்ளது இப்படி வரும், அறுத்து போட சொல்லப்போ அப்படி இருந்தால் கூட மரபணு உள்ளது எப்படி நமக்கு வரும்? மரபணுவில் அந்த அம்சம் அதுக்கு இருக்குது என்று சொன்னால் அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை போய் முக்குனா அதை எடுக்கும்னு அர்த்தம். அதை வருமா? ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஈயை பற்றி. ஒரு விஷயம் இப்படி ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது விஷயம், அந்த ஈயுடைய உள்ளமைப்பில் நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது, இருந்துட்டு போகுது. நமக்கு என்ன அந்த விஷயத்துக்கு ஈ டீயில் கூட ஒரு அமுக்கி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஒரு இறகுல விஷம் இருக்குது, ஒரு இறகுல மருந்து இருக்குது, இப்படிங்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இதை ஒரு ஆய்வு பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஈயுடைய உள்பக்கம் இல்லாமல் வெளியிலையும் ஏதாவது இருக்குதா? வெளி என்று சொன்னால் சிறகு இல்லை, இறக்கை இல்லை. வெளி என்று சொன்னால் வயிறு, தலை, மொத்த உடம்பு, அதில் இறக்கைங்கிற சின்ன அளவு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஈயை அதில் அது ஈயுடைய மொத்த உடம்பு, என் பாடின்னு இருக்குன்னு வைங்களேன், கை மூஞ்சி எல்லாத்துலையும் இருக்கும்ல, இதில் என்னமாவது இருக்குதா, உள்ளுக்குள்ளே என்னமா இருக்கான்னு ஒருக்கா பார்த்துடுறாங்க. அப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னா வெளியிலையும் அந்த நோய் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு உரிய முறை பிரகாரம் இவங்க சொல்ல ஆர்டிக்கலில் அதுக்குரிய முறை பிரகாரம் அந்த ஈ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எத்தனாலில் போட்டு முக்குறாங்க. எத்தனாலுங்கிறது அது ஒரு சாராயம்னு வைங்களேன், அதில் போய் சாராயத்தில் முக்கி அழுத்தும் போது அந்த ஈயுடைய மேற்பரப்பு இருக்குல்ல, ரெக்கைன்னு அதில் சொல்லலை, மேற்பரப்பு என்றால் ரெக்கை, தலை, கிளை, வயிறு எல்லாம் தான். அதிலேருந்து சில கரைசல்கள் கரைஞ்சி அதில் சில கெமிக்கல் மாதிரி அதில் வருது, ஒரு கலவை கிடைக்கிறது. அந்த கலவையை எடுத்து, கலவையில் என்ன வருது, ஈ எப்படி உள்ள விட முக்குனீங்கன்னா கரைஞ்சிரும்ல, கரைஞ்ச பிறகு அதில் பிரித்து எடுக்கிறாங்க ஒன்று ஒன்றையா. அதில் உள்ள கழிவு எல்லாம் பிரித்து விட்டு அதுலேருந்து ஒரு பாக்டீரியாவை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு இதை பிரித்து எடுக்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்கிறது, அது உடல்லையே என்ன இருக்குன்னு கேட்டால் நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்கிறது. இதில் இருக்குது ஒரு ரெக்கையில் அப்படி இல்லை, மொத்த பாடியிலையும். மொத்த ஹதீஸில் எப்படி வருது, மொத்த பாடின்னு வரல, விளங்குதா? மொத்த பாடியில் தான் உழுவுது. அது
ஆனால் அதில் இருக்கிறது வந்து நமக்கு பயன் தருமானா பயன் தராது. பயன் தருமாக இருந்தால் எத்தனை நாள் இதுக்கு முக்குறான்? வெறும் தண்ணியில் முக்குனா ஆகாதுன்னு அர்த்தம். நீ சொன்ன விஞ்ஞான கருத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் எத்தனை நாளுங்கிற சாராயத்தில் முக்கணும். ஒவ்வொன்றையும் சிலது ஆசிட்டில் முக்குவாங்க, சிலது ஒன்று ஒரு பொருளை முக்குவாங்க. அப்போ எத்தனாலில் கொண்டே முக்குனின்னு சொன்னால் அந்த எத்தனாலுங்கிறதுடைய அந்த ரசாயனத்தின் காரணமாக அந்த கொசுவுடைய மேற்பரப்பில் உள்ள அந்த பூச்சிக்களை அது கரைத்து எடுக்கும். அதில் சில ஒரு சக்தி இருக்கிறது. என்ன சக்தி இருக்கிறது? நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அதை கொண்டு தான் ஈ வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. அந்த பாக்டீரியா பிரித்து எடுத்து இதை மனிதனுக்கு நோய் எதிர்ப்புக்கு பயன்படுத்த முடியுமா என்று ஆராய்ச்சியில் இருக்கிறோம். அந்த கலவையெல்லாம் எடுத்து பிரித்து இதான் அவங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய சாராம்சம். அந்த ஆர்டிக்கலை நிறுத்தி பார்த்தோன்னு என்ன செய்யுங்க, முழுசாக படித்து நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ இதில் என்ன நான் கேட்குறேன்னு கேட்டால், நீ அந்த ஹதீஸில் என்ன இருக்குது, ஒரு ரெக்கையில் இது ஒரு ரெக்கையில் அதுங்கிற அப்படி இருக்க விஞ்ஞானத்தில் இல்லை. விஞ்ஞானி என்ன சொல்கிறான், அந்த ஒட்டுமொத்த ஈயுடைய பாடியில் ஒரு விதமான ஒரு பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அது என்ன செய்யும்னா நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி அது கொடுக்குறது. உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறது, அது ஒரு ஆராய்ச்சி. மேலேயும் இருக்கிறது. அதனால் அதுக்கு என்ன செய்யாது, நம்மளுக்கு பரப்பி விட்டுரும், அதுக்கு ஒன்றுமே செய்யாது. அது சுய பாதுகாப்புக்கு அல்ல அதை கொடுத்துருக்குறான். அது உன்னைய பாதுகாக்குங்கிறதுல சொல்லப்படவே இல்லை. அதை கூட பிரித்து எடுக்கிறதா இருந்தால் தண்ணிக்குள்ளே முக்கணும்னு பிரியாது. அப்படி இருக்குமாக இருந்தால் எத்தனை நாளில் கொண்டே முக்கிறான்? தண்ணியில் முக்கிற ஆராய்ச்சி பண்ண வேண்டியது தானே. நீ என்ன செய்கிற, டீயில் முக்க சொல்கிற. டீ என்ன எத்தனை நாள் ஆகுது? பால் எத்தனை நாளா? தண்ணி வந்து எத்தனை நாளில் உள்ளதா? அப்போ எத்தனை நாளுங்கிறது வந்து அந்த ஒரு சாராயத்தில் கொண்டே நீ போட்டே என்று சொன்னால் அதனுடைய அந்த ஸ்பிரிட் மாதிரி இருக்கும்ல, அது கரைச்சி எடுக்கும். அப்படி எல்லாத்தையும் கரைச்சி எடுக்கும் பொழுது அது பின்னாடி ஒரு கலவை மாதிரி கிடைக்கும். அந்த கலவையை பிரித்து என்ன செய்வாங்க, குருடாயில் எடுத்து பெட்ரோல் டீசலு தாறு இப்படி பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிரித்து எடுக்கும் பொழுது இந்த பாக்டீரியா சக்தியை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. இதுதான் அதுக்கு நோய் எதிர்க்கிறதுக்கு உதவுகிறது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, விஞ்ஞானிகள் வந்து எத்தனாலில் போட்டு அப்படி அந்த நவீன முறை பிரகாரம் பிரித்து எடுக்கிற ஒரு விஷயம். அப்படி அந்த ஈயை போட்டு மொத்தமாக முக்குனா அதிலிருந்து உள்ள அந்த பாக்டீரியாவுடைய தன்மை தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டா, இறங்காது. இறங்குமாக இருந்தால் விஞ்ஞானி போட்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தண்ணியில் முக்கியமாக தண்ணியை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருப்பான். அப்போ தண்ணியிலாம் அந்த கதை நடக்காது, பாலில் நடக்காது, தேனில் நடக்காது. அதுக்குரிய ரசாயனத்தில் போடணும். அப்படி போட்டு அதில் ஒன்று இருக்குங்கிற இது ஒரு கண்டுபிடிப்புக்கு இந்த ஹதீஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இதை கொண்டு வந்துக்கிட்டு நீ என்ன செய்கிறாங்க, பார்த்தீர்களா அதில் கண்டுபிடித்து விட்டார்கள். நீ சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்ல இன்னும் அது ரெண்டு இருக்குண்டியா, ரெண்டு இருக்கா? ஒன்றில் விஷம் ஒன்றில் மருந்துண்டியா? அப்படி சொல்ல காணாம அவன் மருந்து தானே இருக்குங்கிறான். நீ விஷம் இருக்குங்கிறியப்பா, அதுக்கு எங்கே விஞ்ஞான ப்ரூஃப் எங்கே இருக்குது? அது ஆராய்ச்சி பண்ணும்போது பிரித்து எடுக்கும்போது ஆமாம் சிலதில் வந்து ஒரு அப்படி ஒன்று அதுக்கு மாற்று மருந்து அதில் அப்படியே கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அதனால் இது அந்த காலத்தில் இந்த ஆர்டிக்கெல்லாம் நாங்கள் பார்த்தது தான். இதை நம்பி தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இருக்குது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை சொல்லி தான் போன வாரமாக நான் சொல்லி இருக்கிறேன். அப்படிலாம் கண்டுபிடிக்கலை, இவங்க பில்டப் கொடுத்துருக்காங்க, பொய்யா பில்டப் கொடுக்குறாங்க. அது ஈயுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ணும்போது சொன்னதை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வந்து எப்படி இஸ்லாத்தில் ஃபிட் பண்ணுறது, இந்த நோய் உனக்கு ஏன் வருது? நீ தாட விஞ்ஞானத்தை நிறுவ பார்க்குற, ஹதீஸை பார்க்குற, குரானுக்கு மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டு இருப்பியா பேசாமல்? ஈயை பார்க்குற, அசுத்தத்தில் புரளுது பார்க்குற, அது தண்ணியில் உழுவதை பார்க்குற, தூக்கி போட்டு போய்கிட்டு இருப்பியா? அப்படி நல்லா முக்கு அல்ல பேசாமல் கூட இருந்துட்டு போயிடலாம் அதை பற்றி. அல்ல விழுந்தால் எடுத்து போட்டிருக்கண்டா சொல்லலாம். மொத்தமாக உள்ளக முக்கிட்டு எடுத்து போடுன்னு ஒரு காரணம், அதானே பிரச்சனை. ஈ விழுந்துச்சின்னு சொன்னால் தூக்கி எறிந்து விடுங்கள் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அல்ல எரியாமல் அப்படி திண்டு சாப்பிடுங்கண்டா கூட பிரச்சனை இல்லை. அதில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும் பொழுது அதை சோதித்து கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ புருடா விட்டுருக்கு நீ சொல்லும் பொழுது தான் எங்கடா அப்படி இருக்குன்னு நம்ம கேட்க வேண்டி வந்துச்சு. அதனால் ஈ சம்பந்தமாக ஈக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு இருக்குது? அதன் உள் அமைப்பிலையும் நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனுடைய வெளிப்புகம் கண் மூக்கு காது உடம்பு கிடம்பு பாடி வயிறு ரெக்கையிலையும் சேர்த்துக்க எல்லாத்துலேயுமே எந்த நோய் வந்தாலும் அண்டாத அளவுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு கவசம் அந்த ஈயில் இருக்கிறது. விஷ கவசம் இல்லை, ஒன்றுல மருந்து ஒன்றுல விஷங்கிறீங்களா, அது அதில் இல்லை, மொத்தத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதுவும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை தண்ணியில் முக்கி அந்த ஃபேக்டரியை எடுக்க முடியாது. பாலில் முக்குனா அதில் உள்ள அந்த சக்தி அதுக்கு வந்துடாது. அந்த அது வந்தால் கூட அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்குமே. ஆனால்
அந்த பாக்டீரியாவை சோதனை கூடத்தில் உருவாக்கி மனித உடலில் எப்படி அது செலுத்தினால் அது கரெக்டாக வரும்னு விஞ்ஞான ரீதியான பல வேலைகள்லாம் செஞ்ச பிறகு அது ஆய்வில் இருக்கிறோங்கிறான். அப்படிலாம் செஞ்ச பிறகு பாக்டீரியான்னு ஊசியை கண்டுபிடிச்சி அந்த ஊசியை போட்டின்னு சொன்னால் அந்த எப்படி உனக்கு வந்து இப்போ கொரோனாக்கெல்லாம் போடுறாங்களே தடுப்பூசி, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அது அந்த எதிர்ப்பு சக்தியை எதிர்காலத்தில் உண்டாக்கலாம். அப்படி உண்டாக்குனாலும் இந்த ஹதீஸை மெய்ப்பிக்க அது உதவுமா? உதவாது. இப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, இந்த விஞ்ஞானத்தில் அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. விஞ்ஞானத்தை அடிப்படை நம்ம சொல்லவே கிடையாது. நீ சொன்னதுக்கு மறுப்பு தான் இது. அது போக வந்து அவர் விஞ்ஞானம் பற்றி பல விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அந்த அதிகம் டீப்பாகலாம் போக வேண்டியதில்லை. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை சொல்லும் பொழுது இன்னும் சில கேள்விகளை கேட்குறாங்க. இது வந்து வந்து அருவருப்பானதுங்கிறீங்களே கேள்வி. ஹதீஸு வந்து அசுத்தமான ஒரு பொருள்னு தெரியுது, தண்ணியில் முக்காதுன்னு சொல்கிறதுக்கு அதை வந்து இயற்கையாக வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, நியாயப்படுத்துகிற கேள்வி. நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சமைக்கிறார்கள், அதில் விழுந்து விட்டால் தூக்கி எறிந்து விடுவீர்களா? அதில் முக்கி விட்டால் விடுவீர்களா? நஷ்டமடை அதை பார்க்க வேண்டாம். அதையே நீ பார்க்குற, நீ எதையும் பார்க்காம நம்புகிற ஆளாக இருக்குமா? அதை என்ன ஒரு காரணமாக சொல்கிறீங்க? நீ ஹோட்டல் கடை வச்சுருந்தா செய்வியா? ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். இந்த அருவருப்பான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒன்று பொது புத்தி, உனக்கு மூளை இருக்கும் என்று சொன்னால், ஒரு பொது புத்தி இருக்கும் என்று சொன்னால் அதை ஒழுங்காக நீ சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? ஒரு எலி செத்து போச்சு. செத்து போன எலி ஒரு செம்புல தண்ணியில் வந்து விழுந்துருச்சு. அந்த தண்ணி என்ன செய்வோம், நம்ம வந்து பள்ளி வச்சுக்கிறோம். பள்ளி செத்து போய் ஏன்னா சின்னது தானே விட்டுருவோம், பெருசாக வச்சுக்கிறோம். பள்ளி செத்து போச்சு. அது என்ன செய்யுது, ஒரு டம்ளரில் விழுந்துருச்சு, ஒரு செம்பில் விழுந்துருச்சு, ஒரு குடத்தில் விழுந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம், தூக்கி கொட்டிடுவோம். அதே பள்ளி வந்து ஒரு குளத்தில் விழுந்துருச்சு, நீ என்ன செய்வ? குளத்தை திறந்து விட்டுருவியா வெளியே? ஆற்றுல விழுந்துருச்சு, அளவு ஜாஸ்தியாக இருந்தால் அது கண்டுக்கிற மாட்டோம். கம்மியானதில் வந்து அது விழும் பொழுது தான் அருவருத்தல் என்று வரும். இப்போ நம்ம தண்ணி ஓடிட்டு இருக்கிறது, நமக்கு முந்தி ஒருத்தன் உட்காந்து மலைஜலம் கழிச்சுட்டு கழுவிக்கிட்டு இருப்பான். அதை எதாவது நினைக்குவோமா? அவ்வளோ பெரிய தண்ணியில் என்னத்தை கடத்துற போகுது? இவ்வளோ பெரிய தண்ணி ஓடக்கூடிய தண்ணீரில் ஒருத்தன் போய் காலை கழுவுறதுனால என்ன நடந்துட போகுது? மாதவிடாய் பொண்ணு போய் அவன் குளிப்பா, அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இருப்போம். ஓஹோ தண்ணி ஆற்ற விட்டு தண்ணியை வெளியேற்று அப்படியா சொல்லுவோம்? அப்படி சொல்ல மாட்டோம். அதே என்ன ஒரு டப்பில் வச்சுக்கிட்டு ஒரு அந்த மாதிரி குளிக்கிற ஒரு பொம்பளை, அந்த தண்ணியில் என்ன செய்வ நீ? ஒரு டப்பில் தண்ணியை வச்சு அதில் உட்காந்து குளிக்கிறான். இதில் நீ குளிப்பியா? குளிக்க மாட்டேன். அப்போ ஒரு டப்பில் ஒருத்தன் மூத்திரம் மேய்ஞ்சிட்டான், என்ன செய்வ? தூக்கி ஊற்றிடுவேன். ஆற்றுல மூத்திரம் மேய்ஞ்சிட்டான், அவன் மூத்திரம் மேய்ஞ்சி விட்டான், கூறு கட்டு போய் நீ ஹோட்டல் வச்சுருந்தா செய்வியா? அதிகமான பொருளில் ஒன்று ரெண்டு ஒன்றை தூக்கி போட்டு ஒன்றும் செய்யாது, பாதிக்காது. அந்த அருவருப்பு கிருப்புனா என்னென்னா, அந்த குறைந்த டம்ளரில் உள்ள அளவில் வரும்போது பாதிக்கும், சின்ன அளவில் உள்ளது பாதிக்கும். எந்த ஒரு அருவருப்பானதுக்கு நீ என்ன அளவுகோல் வச்சுருக்கிற? புத்தியை பயன்படுத்தணுமா இல்லை? வாதம் பண்ணுறேன்னு உருட்டு கிறுக்குத்தனமாக வளர்றதா அது? அப்போ ஹோட்டலில் வச்சுருந்தானா ஹோட்டலில் என்ன அரைக்கப்படி அரிசி ஆக்குவானாம? அது போக திடப்பொருளில் விழுவும் போது அந்த பஞ்சாயத்து வராது, திரவத்துக்கு இந்த பஞ்சாயத்து வரும். சோத்தில் விழுந்துருச்சுன்னா அந்த 3 பறக்கைந்திக்கு போட்டு விட்ற, அவ்வளோதானே, ஊடுருவியா போகும். சோத்தில் உட்காந்தா அதை தூக்கி எரிஞ்சு போயிட வேண்டியதானே. முறுக்குள்ள உட்காந்து லேசாக அந்த உடச்சி விட்டு போயிடுறோம், அவ்வளோதானே. அதில் தண்ணி மாதிரி இருந்தால் தானங்க பரப்ப முடியும், உள்ள வரைக்கும் போகும். திடமான பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அளவுக்கு அந்த எலி வந்து நெய்யில் விழுந்தா ஓரத்தெல்லாம் எடுத்து போட்டு போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்கில் ஒடியாந்துடும். இதெல்லாம் நீ வந்து இப்போ தண்ணீருக்கு சொல்லும் பொழுது அது உள்ள அமுக்குனால் அதில் உள்ளது கண்டிப்பாக கரையத்தான் செய்யும். என்ன கரையும்? இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான ஃபேக்ட்ரி, அது கரையாது. வேற என்ன கரையும்? சீலு, சிலங்கு, மரம், மல்லம், ஜலம், அதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு வருமா, காலில் வாயில் ஒட்டிக்கிட்டு வருமே, ரெக்கையில் கூட ஒட்டிக்கிட்டு வருமே, அதுதான் கரையும் என்று தெரியும் பொழுது தூக்கி போடுன்னு சொல்லாமல் நல்லா முக்கி நல்லா சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் இருக்கும்ல, ஒரு அமுக்கணுன்னு சொன்னால் இன்னும் நல்லா கரைஞ்சி போயிடும். என்னங்கடா இப்படி ரசூலா சொல்லுவாங்களா? இது இஸ்லாமா? இதில் என்ன ஒரு மார்க்க வழிகாட்டுதல் இருக்கிறது? பெரிய முன்னறிவிப்பு ரசூலா செஞ்சார் கஞ்சானத்தை அப்படி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறானுவோம். அப்படிலாம் ஒன்றுமே, ஒரு ரெக்கையில் விஷம் ஒரு ரெக்கையில் மருந்துங்கிறது கிடையவே கிடையாது என்பதை இப்போ ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்லிட்டான்ல, அதில் தெரிஞ்சு போச்சு. நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறான்ல, நீ கண்டுபிடிச்சதாக சொல்கிற மேட்ரு அதில் தெரிஞ்சு போச்ச, 2 வரலையே. நீ என்ன நான் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சனான்னு கேட்குற கூமுட்டை,
நீ கண்டுபிடிச்சதா சொல்றிய, அந்த கண்டுபிடிப்புலையே 2 விஷயம் அதில் இல்லைன்னு தந்துருச்சே, நீ தானே ஆதாரமாக காட்டுற. அதில் நல்லதாக இருக்குன்னு தானே வருது, நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்குன்னு வருது, அதில் விஷம் இருக்குன்னு வரக்கானமே. அப்போ நீ போட்ட உன் கையை கொண்ட உன் கண்ணை குத்திக்கிட்ட, அதில் ஒன்றுமே இல்லை. நீ ஆராய்ச்சி பண்ணனியா? நான் பண்ணலப்பா, நீ எதை ஆராய்ச்சின்னு பண்ணனியோ அது சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு கையில் விஷமும் இல்லை, ஒரு கையில் மருந்தும் இல்லைன்னு சொல்லி பிடிச்சிப்ப இருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுவும் சேர்ந்து வந்திருக்குமே. அவன் ஆராய்ச்சி பண்ணிவிட்டானே, நீ விஞ்ஞானியான்னு கேட்குறாங்க. அப்போ நீ விஞ்ஞானியா? அது பரப்புனி நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானத்தில் இருக்குன்னு தான் நீ பரப்புன, பொய்யை பரப்புன. அப்போ அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதனால் ஒரு அளவு வச்சு ஹோட்டல் வச்சு அவ்வளோ செய்வியா, அது செஞ்சால் செய்வியான்னு இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்போ இதே மாதிரி நான் உன்ட்ட கேட்குறேன், இது கேட்ட மாதிரி உன்ட்ட நானுக்கு இருக்குத்தனமாக கேட்கணும்ல. ஒரு எலி விழுந்து விட்டால் என்ன செய்யணும்? ஒரு செம்பு தண்ணீர் எலி விழுந்தால் என்ன செய்யணும்? நல்லா முக்கி தூக்கி எரிஞ்சு குடின்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அதே எலி ஆற்றுல விழுந்தா என்னன்னு நான் கேட்குறேன், நீ என்ன செய்வ? அதனால் உன்னை அது பாட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன? அப்போ என்ன 2 நாள் எடுக்கிற? அதான் இது ஹோட்டலில் ஒரு டம்ளரில் உள்ளதுக்கு ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு வித்தியாசம். அதுதான் ஒரு பொது அறிவு உனக்கு வேணாம். அருவருக்கத்தக்க பொருள்கள் இல்லாத கிணத்துல எவ்வளோ விஷயங்களை போடுறான். ஒரு பள்ளி கிணத்துல செத்து போச்சு, அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு டம்ளரில் உள்ளதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த மனிதனுடைய ஒரு பொது அறிவு சொல்லுகிறது, இது இவ்வளவு விஷயத்தை ஒன்றும் செஞ்சிடாது, இவ்வளோ விஷயத்தை செய்யின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. கால்குலேட் பண்ணாட்டாலும் ஒரு மனிதனுடைய பொது அறிவு சொல்லும், இந்த பொருள் இதில் விழுந்து ஒன்றும் செய்யாது. ஒரு எறும்பு விழுந்துச்சுன்னு வைங்க தண்ணீரில், தூக்கி பிடிச்சி சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டால் இது சின்ன பொருள், இது போய் எறும்புல அதில் என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது போக கண்டதுலேயும் உட்காந்து எறும்பு மாதிரி உள்ள விஷயமா இல்லை, பறந்து பரப்பக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கும்போது இதில் என்ன விஷயம் இருக்குது, இதை கொண்டு உள்ள நுழைச்சிடக்கூடாது, தவிர்க்க நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த என்பதனுடைய ஒரு கெட்டது என்று விஞ்ஞானி எல்லாருமே நோய் பரப்புறதுல முக்கிய இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இதை நமக்கு மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லும் என்று கேட்டால், இதில் தூரமாக இருந்துக்கிறங்க, டேஞ்சரானது என்று சொன்னால் நெருங்க விட மாட்டோம். இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வரட்டும் போக அமுக்கி சாப்பிட்ருவோம். அவள் வரட்டணும்னு ஒரு சைக்காலஜிக்கலாக வருமா? வந்த வரட்டும் உள்ள உட்காந்து ஒரே அமுக்கு அமைக்கிறோம். இப்போ என்ன? அப்போ எப்படி இந்த மார்க் நமக்கு சொல்லித்தரணும்? அதாவது நமக்கு நல்லதை சொல்லித்தரணும். எது கெட்டது என்று கண்ணுக்கு தெரிகிறது அந்த கெட்டதை அதை மென்மைப்படுத்துகிற மாதிரி நீ பாட்டு சும்மா திறந்து போடு, அது பாட்டு உள்ளே கொண்டுட்டு போகுது, மூடி வை என்று கூட நினைக்க மாட்டான் ஒருத்தன். ஏன் மூடி வைக்கணும்? உட்காந்து நமக்கு என்ன, உட்காந்து ஒரு அமுக்கு அமைக்கிட்டு குடிக்க வேண்டியதானே? இப்படி 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 வழிகாட்ட போகிறீங்களா? ஈலேருந்து தூரமாக இருங்கன்னு அவ்வளோ போதனைகள் செய்யப்படுகிறது. அதனால் இந்த விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு இது ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. இன்னும் சில விஷயங்களை இந்த ஒருத்தர் பேசியிருக்காரு, அவருக்கு அன்சாரி தனியாக அவர் பதில் போட்டிருக்கிறாரு. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதில் வெளியிடப்படும். அடுத்தது இப்போ டிஎன்டிஜே சார்பாக பயங்கரமான ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் பாருங்கள். இதுக்கு பிறகு அதில் பயணிக்கிற யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய எல்லா அமல்களையும் அழித்து நாசமாக்கி கொள்கிறீர்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக செய்து கொள்ள, அதை ஒரு பதிவு செஞ்சதாக இருக்கனால இதில் சேர்த்து விட்டுறோம். சரியா? போட்டு விட்ருங்க.